அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த வருட கிரகங்கள் தான் நமக்கு பலன்களை தரும். அந்த வகையில் குரு பகவான் துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் மே 26 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் குரு பயிற்சியாகி 10வது இடத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வரும்போது அது துலாம் ராசிக்கு 11வது வீடாக அமையும். ஆகவே இந்த 9, 10, 11 ஆகிய இடங்கள் குருவுக்கு பலனை தருகின்ற அமைப்பில் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு 6வது வீட்டில் மிக அருமையாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் ராகு பகவான் 5வது வீட்டிலும் நவம்பருக்கு பிறகு 4வது வீட்டிலும் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். கேதுவை பொறுத்தவரை 11வது வீட்டிலும் நவம்பருக்கு பிறகு 10வது வீட்டிலும் இருந்து சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார். இந்த ஒரு மாதம் இந்த குரு பயிற்சி வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 9வது வீடு குருவுக்கு நல்ல இடம்தான். நம்ம மூதாதையர்கள் வழியில் ஏதாவது நன்மைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பூர்வீக சொத்து கூட கைக்கு சேரலாம். அதே நேரத்தில் மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுகிறவருக்கு இந்த மே மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற வாய்ப்பு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிற ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்கும். குரு 9ல் இருந்தால் புத்திர பாக்கியமும் பலப்படும். அதே நேரத்தில் கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இது அமையும். மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு 10வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யப்படுறார். பொதுவாக 10வது வீடுங்கிறது குருவுக்கு பெரிய நன்மைகளை தருகின்ற ஒரு இடம் அல்ல. வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாத அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சில பேருக்கு வேலை போகக்கூடிய
சந்தர்ப்பமும் இருக்கும். அவங்களோட பொறுப்புகளை பொறுத்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் கிடைக்கிற ஒரு வேலையில் ஒரு அழுத்தம், ஒரு திருப்தி இல்லாத தன்மை, இதெல்லாம் இந்த குரு 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காலத்தில் ஏற்படக்கூடும். அதே நேரத்தில் வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள், இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கைக்கு வந்து சேராத ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் வியாபாரத்தில் நம்ம ஜாலியாக இருந்தோமே அப்படின்னு நினைக்காம இந்த நேரத்தில் முழு மூச்சாக அவங்க கவனமாக வேலை செய்யணும். கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்த்த பணம் கைக்கு வராத போது கொஞ்சம் மனசு தளர விடாமல் வேலை பார்க்கணும். அதே மாதிரி பணம் பல விதங்களில் நம்ம கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் கூடலாம். சில நேரங்களில் நம்மக்கிட்டேருந்து கடன் வாங்கினவங்க குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பணத்தை திருப்பி தராமல் இருக்கலாம். சில பேர் நம்மளை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பல சிக்கல்கள் வரணும். அது தொழிலாக இருக்கட்டும், இல்லை அது வியாபாரம் செய்கின்ற இடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் எதிர்பாராத விரோதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். நம்மோட நியாயமான செயல்கள் கூட சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரை நம்ம பெரிய அளவுக்கு விவாதங்களை வளர்க்காமல் பார்த்துக்கணும். 10ல் குரு அப்படிங்கிறது பணத்தை தருவார், ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனைகளையும் கூட துணைக்கு இலவச இணைப்பாக தருவார். அதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க. குரு ரொம்ப பாடாப்படுத்த போகிறாரு, நமக்கு இந்த காலத்தில் வருமானம் இருக்காது, ஏதாவது பணப்பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட மனநிலையை புரிஞ்சுட்டு தான் குரு பகவான் அக்டோபரில் அதிசாரமாக சிம்மராசிக்கு போயிடுறார். சிம்மராசிங்கிறது துளாராசிக்கு 11வது வீடம். நீங்கள் விட்டதை பிடிக்கிற மாதிரி பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனமாக குரு 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது யோகங்களை அள்ளி தருவார். பிப்ரவரி வரைக்கும் அப்படியே ஓட்டிடலாம். பிப்ரவரிக்கு அப்புறம் தானே வக்கர கதியில் அவர் திரும்ப போகிறார். ஆகவே அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். பணம் நம்ம கைக்கு சேரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். நம்ம மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த கனவுகள், லட்சியங்கள் படி அவங்களுக்கு நல்ல வேலையோ அல்லது நல்ல படிப்போ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சனி பகவான் 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சிறப்பான இடம். சனியை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் குறிப்பாக விவசாயம் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு விவசாயத்தின் மூலமாக அதிக லாபம் வரும். அவங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும். செலவுகள் குறையும். எதிர்பாராத லாபங்களை தருகின்ற காலமாக இருக்கும். அதே நேரத்தில் வாகனங்கள் விற்பனை செய்கின்றவர்கள் அல்லது வாகனம் வாங்குகிற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விருத்தி அடையக்கூடிய அல்லது மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கணுங்கிறவங்களுக்கு நம்மள படிப்பு அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 6வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள், சட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமை வெளிப்படுகின்ற ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி சில பேருக்கு அவங்களோட வாழ்க்கை துணை, அவங்களோட ஆரோக்கியம் கடந்த சில மாதங்களாக பிரச்சனையை தந்துட்டுருக்குன்னா அதெல்லாம் இப்போ சரியாயிடும். இந்த காலகட்டத்தில் 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம் தானே. அந்த இடத்துல சனி பகவான், ரோகத்துக்கு காரகனான சனி பகவான் வரும்போது அவர் அந்த வியாதிகளை சரி பண்ணிடுவார். அதே நேரத்தில் ராகு பகவான் 5வது வீட்டில் இருக்கிறது ஒரு லேச தோஷத்தை தருகின்ற அமைப்பு தான். குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் போகும். அல்லது அவங்களோட படிப்பு செலவுக்காக கொஞ்சம் அதிகப்படியாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய மூதாதையர்கள் சம்பந்தமாக சில செலவுகள் வரக்கூடிய அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில்
குடும்பத்தில் யாருக்காவது பிரசவ காலமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ராகு 5வது வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை தான் தருவார். நம்ம புத்தி ஒரு நிலையில்லாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி, எதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்ப நிலையில் இருப்போம். சில நேரங்களில் இதுவே தப்பான வழிகளுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி காதலில் தோல்வி, பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த ராகு 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது கிடைக்கிற பலன்கள். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்கு 4வது வீட்டுக்கு ராகு வந்துடுவார். 4வது வீடுங்கிறது ராகுவுக்கு பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல. வாகனங்களில் விபத்துக்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். தாயாருடைய உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும். படிப்பு விஷயத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்தது கேது பகவான். கேதுவை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு சிம்ம ராசியில் இருக்கும்போது 11வது வீட்டிலும் அதுக்கப்புறம் 10வது வீட்டிலும் இருந்து பலன்களை தரப்போகிறார். 11வது வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 3, 6, 11 ராகு கேது சனிக்கு நல்ல இடங்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் பெரிய உயர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நினைத்ததை சாதிக்கிற மாதிரியான புத்திசாலித்தனம் இருக்கும். வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதாவது பல கலைகளில் ஜாதகர் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். இந்த நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கு வந்து சேருகின்ற நல்ல வசதியான காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்களால் நன்மை. அப்படி கேது பகவான் நன்மையை தரும்போது ராகு பகவான் ஓரளவுக்கு பாதிப்பை தர காரணத்தினால 2க்குமான ஒரு சராசரியான பலாபலன்களைத்தான் ராகு கேது துலாம் ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறார்கள். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது ஓரளவுக்கு நன்மையான பலன்களைத்தான் தரப்போகிறார். குறிப்பாக சொல்லணுன்னா குரு பகவான் துலாம் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கும்போது 9ல் சில காலமும், அதே நேரத்தில் 10, 11க்கு வரும்போது 11வது இடத்துல குரு பகவான் நன்மை தருவார். அதே போல் சனி 6வது இடத்திலிருந்து அருமையான பலனை தர இருக்கின்றார். ராகு மட்டுமே 5, 4 ஆகிய இடங்களில் சுமாரான பலனை தருவார். கேதுவை பொறுத்தவரை 11வது இடத்துல நல்ல பலனை தருவார். அதுக்கப்புறம் 10வது இடத்துக்கு போகும்போதும் சுமாரான பலனை தருவார். வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும், நல்ல வேலை மாற்றத்தை தந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். ஆகவே ராகுவை தவிர மற்ற கிரகங்கள் கூலமாக இருக்கிற காரணத்தினால இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்கு அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.